ஹாய் கைஸ், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ரெண்டாவது மேட்ச் இந்தியாவும் பங்களாதேஷும் ஆட போகிறாங்க. துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் மதியம் 2:30க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இதோட பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஓவராலாக ஓடிஐஸ் அப்படின்னு வரும்பொழுது இங்கே 58 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 22 முறையும், சேஸ் பண்ண டீம் 34 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 228, ஹையஸ்ட் ஸ்கோரிங் ரெஜிஸ்டர் ஆனது ஓடிஐஸில் 355, லோவஸ்ட் ஸ்கோர் 116. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக பவுலர்ஸுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50-50 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இனிஷியலாக நியூ பால் ஆடுறது கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சப்கான்டினென்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிச்சஸில் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நல்ல பவுன்ஸ் இருக்கும். நியூ பாலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்ல ஹெல்ப் இருக்கும். நியூ பாலில் பார்த்து ஓரளவுக்கு டைம் பண்ணி அப்ளை பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸு கொஞ்சம் தள்ளி ஆடினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேட்டிங் ஈஸியாக அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் இது ஒரு டே நைட் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. பேட்டர்ஸுக்கு சாதகமாக 60%, பவுலர்ஸுக்கு சாதகமாக 40% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்பர்ஸ் பேசிஸில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் வச்சு சொல்கிறோம். ஒருவேளை லைவ் பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். என்ன மாதிரி இருக்குது பிச்சு, யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இல்லைனா விகே டீம்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீமோட ப்ராபல் பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. விராட் கோலி 1 டவுன், ஸ்ரேயஸ் ஐயர் 2 டவுன், அக்ஷர் பட்டேல் 3 டவுன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் அக்ஷர் பட்டேலை தான் மேலே பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த மிடில் ஆர்டரில் லோவர் மிடில் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும். ப்ளஸ் இந்த அக்ரெசிவாக கொஞ்சம் ரன்ஸ் அடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேலை மேலே அனுப்புகிறாங்க. கேஎல் ராகுல் நம்பர் 6th, 7th ஹார்திக் பாண்டியா, 8th ரவீந்திர ஜடேஜா இப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரீசெண்ட் டைமில் ஹர்ஷித் ராணாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அவர் தான் ஆடினார். சீரீஸ் வின் பண்ணதுக்கப்புறம் தான் ஹர்ஷதீப் சிங்கை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஹர்ஷதீப் சிங்க்கு பதிலாக ஹர்ஷித் ராணா ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா T20 ஃபார்மெட்டில் ஹர்ஷதீப் சிங் தான் இந்தியன் டீமோட மெயின் பவுலராக இருந்திருக்கார் ரீசெண்டில். பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஷமி கண்டிப்பாக ஆடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா உறுதியாக ஆடுவார். இல்லைனா அவருக்கு பதிலாக ஹர்ஷதீப் சிங் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வருண் நல்லா பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைமில். அதனால் அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே முதல் மேட்ச் ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக கடைசி மேட்ச் மிஸ் பண்ணார் ஒரு சின்ன இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதிலேருந்து ரெக்கவர் ஆகியிருந்தார் அப்படின்னா கட்டாயம் ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இல்லை குல்தீப் யாதவ் அவங்களோட ட்ரெடிஷ்னலாக நிறைய மேட்ச் அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவர் பக்கம் போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மோஸ்ட்லி இந்த டீம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் உள்ளே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்குக்கும் குல்தீப் யாதவுக்கும் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதுதான் இந்தியன் சைடோட ப்ராபல் பிளேயிங் லெவன். இதில் இந்த பவுலர்ஸ், டெத் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக 2 பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவும் ஹர்ஷித் ராணாவும் முகமது ஷமியும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் மோஸ்ட்லி இந்த டெத் ஓவர்ஸில் ஃபுல்லாக போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபுல் ஓவர் கோட்டாவும் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால அக்ஷர் பட்டேலோட ஓவர்ஸ் கொஞ்சம் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ரிமைனிங் வருண் கண்டிப்பாக அவருடைய 10 ஓவர் போட்டுருவார். ஜடேஜா அவருடைய 10 ஓவர் போட்டுருவார். ஹர்ஷித் ராணா அவருடைய 10 ஓவர் ஃபுல்லாக போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஷமி ஃபுல் ஓவர் கோட்டா போடுறதுக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் முகமது ஷமி இவங்கெல்லாம் அவங்களுடைய ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். பங்களாதேஷோட ப்ராபல் பிளேயிங்கில் பார்த்துடலாம். தன்ஜீத் ஹசன் அண்டு சௌமியா சர்க்கார் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா சௌமியா சர்க்கார் ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரு. இப்போ கடைசியாக அங்கே ஓடிஐ விளாட்னாங்க. வெஸ்ட் இண்டீஸில் ஒரு ஓடி சீரிஸ் ஆடினாங்க. 3 மேட்ச் ஓடி சீரிஸ்னு நினைக்கிறேன். அதில் இவர் தான் ஓப்பன் பண்ணார் தன்ஜீத் ஹசனோட சேர்ந்து. அந்த மேட்ச் நஜ்முல் ஹசன் சாண்டோ அந்த சீரிஸ் இல்லை. ஸோ அதனால் அவர் ஓப்பன் பண்ணார். நஜ்முல் ஹசன் சாண்டோ ஓப்பனராகவும் ஆடக்கூடிய பிளேயர் தான், 1 டவுன்லேயும் ஆடுவார். ஸோ அதனால் அவர் ப்ராப்ளி 1 டவுன் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. மெஹதி ஹசன் மிராஸ் நம்பர் 4 நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் அதை எதுவும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முஷ்பிகுர் ரஹீம் நம்பர் 5, தௌஹித் ஹிதாய் நம்பர் 6, மஹ்மதுல்லா ரொம்ப அந்த கீழே தான் பேட்டிங் ஆடுறாரு, அவர் நம்பர் 7,
பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பவுலர்ஸ் இருக்காங்க, நஷீம் அகமது, அதுக்கப்புறம் வந்து ரிசாத் ஹுசைன்னு சொல்லிட்டு. ஸோ லெக் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நஷீம் அகமது வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ரிசாத் ஹுசைன் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பால் பெருசாக அந்தளவுக்கு வந்து பவுலிங்கில் விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை. ஸோ அதனால் வந்து நசீம் அகமது பக்கம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இந்த 3 பவுலர் தான் ஆடுவாங்க. தஸ்கின் அகமது, அதுக்கப்புறம் முஸ்டபிசுர் ரஹ்மான் அண்ட் டன்சிம் ஹசன் ஷக்கீஃப் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இவங்களுடைய பெஞ்ச் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நாகித் ராணா அப்படின்னு ஒரு பவுலர் இருக்கார். அரௌண்ட் 145க்கு மேலே போடக்கூடிய ஒரு பவுலர் தான். பட் பெருசாக இந்தியன் பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பிச்சில் கொஞ்சம் ட்ரவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா துபாய் பிச்சில் எப்பயுமே அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவர் ஆடினார்னா கிராண்ட் லீகில் கன்சிடர் பண்ணுங்கள். பங்களாதேஷில் 10 ஓவர் ஃபுல்லாக போடக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது முஸ்டபிசுர் ரஹ்மான் கட்டாயம் போடுவார்னு நினைக்கிறேன். தஸ்கின் அகமது கட்டாயம் 10 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நஷீம் அகமது அவரும் போடுறேன். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மெயின் பவுலர்ஸோடு இருக்காங்க. ரிமைனிங் ஓவர்ஸ் வந்து மெஹதி ஹசன் மிராஜ் போடுற மாதிரி இருக்கும். பார்ட் டைம் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹ்மதுல்லா 1-2 ஓவர் போடுவார். சௌமியா சர்க்கார் ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 மெயின் பவுலர்ஸுமே அவங்களுடைய ஃபுல் ஓவர் கோட்டா போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மேட்சோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுப்மன் கில் செம ஃபார்மில் இருக்கார். ரீசெண்டாக இப்போ இந்த ஓடி சீரீஸில் இங்கிலாந்து சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ரன் ஸ்கோர் பண்ண ஒரு பிளேயரு. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஆப்போனன்ட் பங்களாதேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது நல்லா ஆடக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மெஹதி ஹசன் மிராஜ், ஸோ இவர் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மும் சூப்பராக இருந்திருக்கு. இந்த ஓடி சீரீஸ்லையும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகென்ஸ்டான ஓடி சீரீஸ்லையும் கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸ் அடித்து கொடுத்துருந்தாரு. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல பிக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பவுலிங்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். 1-2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். தாராளமாக நம்ம நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரபுள் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். லிட்ரலி எக்ஸப்ட் நாகித் ராணா ஆடினார் அப்படின்னா அவருடைய ஃபேஸுக்கு பவுன்ஸ் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரிமைனிங் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து அரௌண்ட் அந்த 130, 135, 140 அந்த ரேஞ்சில் போடக்கூடிய பவுலர்ஸ் தான். அந்த பவுன்சர்ஸ் வச்சு ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரபுள் பண்ணுற பவுலர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அவருடைய ஃபார்மும் நல்லா இருக்கிறதுனால இந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப சேஃபர் ஆப்ஷனாக இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு. ஒரு ஜிஎல் கிராண்ட் லீக் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பேட்டிங்கில் மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்க. விக்கெட் பெருசாக எடுக்கல அப்படின்னா கூட பேட்டிங்கில் அவருடைய நல்ல ஃபார்ம் வந்து காமிச்சிருக்காரு. நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்டாக அந்த ஓடி சீரீஸில் பார்த்தோம். அண்டு பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் பவுலிங்லேயும் ஒரு 5 ஓவருக்கு மேலே போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எங்கேயாவது ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்லேயும் வந்து ஒரு 30-40 ரன் அடித்தாருன்னா சூப்பரான ஒரு பிக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி லிட்ரலி வந்து இங்கிலாந்து பிளேயர், பெரிய அளவில் க்ளூவே இல்லாத மாதிரி ஆடினாங்க இவருக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இந்த மேட்சும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் பண்ணால் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் பவுலிங் பண்ணும்பொழுது துபாயில் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்பின்னர்ஸ் ஆடுறது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நல்ல வெயில், பிச் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த மிடில் ஓவர்ஸில் ஆப்ரேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வருண் எஃபெக்டிவாக இருப்பார் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்பொழுது. ஹர்திக் பாண்டியா அவருடைய பவுலிங் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. விக்கெட் அப்பப்போ 1-2 விக்கெட் எடுத்தாலுமே கூட அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் இங்கே வந்து ஓரளவுக்கு ஃபேஸர்ஸுக்கு அசிஸ்ட் இருக்கும். குறிப்பாக ஹர்திக் பாண்டியா மாதிரி பவுலர்ஸுக்கு கட்டாயம் அசிஸ்ட் இருக்கும். ஹர்திக் பாண்டியாவும் 140லாம் கிளிக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து சுமாரான பவுலர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவர் ட்ரபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டைட் ஸ்டார்ட்டு ஹர்ஷித் ராணாவும் முகமது ஷமியும் கொடுத்தாங்க அப்படின்னா பவர் பிளேயில் ஹர்திக் பாண்டியாவுக்கு அதுக்கப்புறம் வந்து மிடில் ஓவரில் ஆப்ரேட் பண்ணும்பொழுது கட்டாயம் விக்கெட் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரிஸ்கி பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹர்ஷித் ராணா ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கேட்டகரி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த ரிஸ்கி பிக் அப்படிங்கிறதும் ஜிஎல் பிக் அப்படிங்கிறதும் என்ன அப்படிங்கிறது சொல்லுவேன். ரிஸ்கி பிக் அப்படிங்கிறது சாலிடான பிளேயர்ஸு, நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் நீங்கள் வந்து இவங்களை வந்து ஸ்மால் லீக்லேயே ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த வித ரிஸ்க்கு ஸ்லைட்டாக வந்து ஸ்மால் லீக் போடுறேன் 1-2 ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஸ்மால் லீக்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல் பிக் அப்படிங்கிறது பியூர்லி கிராண்ட் லீக்காக மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பிக்ஸு. இவங்கள கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.
ஓகே, ஹர்ஷித் ராணா எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-16% தான் அவர் எடுத்திருக்காங்க. பட் ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் ஸ்டைலுக்கு துபாய் கண்டிஷன் கட்டாயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹார்ட் லென்த்தில் போடுவார். நல்ல வந்து ஒரு நல்ல அந்த பவுன்சஸ் இந்த மாதிரி ஷார்ட் பால்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இவருக்கு நல்ல அசிஸ்ட் கிடைக்கும் இந்த பிச்சில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மஹ்மூதுல்லா எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. பங்களாதேஷ் சைடை பொறுத்த வரைக்கும் சக்கீஃப் முஸ்பிக்கும் ரஹீம் இந்த ரேஞ்சில் வந்து அவருக்கும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மஹ்மதுல்லா பேட்டிங் ஆர்டர் ஏர்லி கொலாப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மஹ்மதுல்லாட்டிலேருந்து பேட்டிங்கில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். டன்சீம் சக்கீஃப் ஸோ ஒரு மாதிரி ஸ்லிங்கி ஆக்ஷன் உள்ள பவுலரு. அரௌண்டு 135 140 அந்த ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ ஏஷியன் கேம்ஸில் இந்தியன் பேட்டர்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்தாரு. ஒரு நல்ல 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 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஏஷியன் கேமில் இந்தியன் பேட்டர்ஸுக்கு அகென்ஸ்டாக. ஸோ ஒரு மாதிரி ஸ்லிங்கி ஆக்ஷன் உள்ள பவுலர் தான். இந்த எல்பிடபிள்யூ போல்டு இந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இவரை வந்து நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க பங்களாதேஷ் அப்படின்னா. கிராண்ட் லீக் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்சீத் ஹசன் பங்களாதேஷோட ஓப்பனிங் பேட்ரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். இப்போ இந்த ரீசெண்டான இந்த ஓடி சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் 50+ ரன்ஸ் வந்து அடித்து கொடுத்துருந்தாரு. ஜகர் அலி இவரும் பார்த்திங்கன்னா செம்ம ஹார்ட் ஹிட்டிங் பேட்ரு. இவரும் அந்த ஓடி சீரீஸில் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக 40 ரன்னுக்கு மேலே 3 மேட்ச்லேயுமே அடிச்சிருந்தார். பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. பட் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 2 பேருக்குமே நல்ல டேலண்ட் இருக்குது. ரீசெண்டாக ஃபார்மும் நல்லா இருக்குது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. அது மட்டும்தான் மேட்ருங்க. நஸ்யூம் அகமது ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்தியன் டாப் ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஃபுல்லாக 4 பேர் ரைட் ஹேண்டர்ஸு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் திரும்ப கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா. ஸோ அக்ஷர் பட்டேலும் ஜடேஜா மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸு. ஸோ நசீம் அகமது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிசாத் ஹுசைன் ஆடினால அப்படின்னாலும் அவரும் ஒரு நல்ல பிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஆதில் ரஷீத் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்ல கேமில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நசீம் அகமது வந்து பேட்டிங்லேயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். கொஞ்சம் ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும். ஸோ இவங்க 2 பேரையும் நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி இந்த 3 பேரையும் ஜிஎல்ல ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக கன்சிடரே பண்ணாத பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பிக் நேம்ஸு. ஸோ இவங்களை ஏன் நம்ம பெருசாக இது பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். ரீசன்ட் ஃபார்ம் என்ன தான் ரோஹித்துக்கு ஒரு செஞ்சுரி வந்திருந்தாலும் விராட்டுக்கு ஒரு 50 வந்திருந்தாலும் அவங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுடைய டெக்னிக் வைஸும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எனிடே அவங்களால பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அதனால் பெருசாக நம்ம அந்த அனலைஸ் படி அவங்கள டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆப்போனண்ட்டு கொஞ்சம் வீக்கர் சைடாக தான் இருக்காங்க. தஸ்கின் அகமது மாதிரி பவுலர்ஸை ரோஹித் சர்மா நியூ பாலில் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விராட் கோலி அகைன் அந்த 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப் பால்ஸை கொஞ்சம் சேஃபராக ஆடிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்தும் ரன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ அதனால் அந்த 2 பிளேயர்ஸை பற்றி நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ரீசன்ட் ஃபார்ம் படி கன்சிடர் பண்ணுறீங்க, ரீசன்ட் ஃபார்மில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிடுங்க. இல்லை நான் வந்து அவங்க கட்டாயம் ஆடுவாங்க, குவாலிட்டி பிளேயர்ஸு, ஆப்போனண்ட்டும் ஒரு மாதிரி வீக்கராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த 2 பிளேயர்ஸை மட்டும் உங்களுடைய கட் ஃபீலிங் படி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷனாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 2 டீம் எடுத்திருக்கேன். ஸோ நான் டீம் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு வீக்கர் டீம் ஒரு ஸ்ட்ராங்கர் டீம் அப்படி சொல்லுவேன். இடையே எந்த டீமும் வீக்கர் டீம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் ரீசன்ட் ஃபார்ம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்தியா வந்து ஒரு டாமினேட்டிங் சீரியஸ் வின்னோட வர்றாங்க. அதே சமயம் வெஸ்ட் இண்டீஸோட லாஸ் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு பெருசாக ஃபார்ம் இல்லை. ப்ளஸ் சக்கீஃப் அகிலேஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வர்றாங்க. லிட்டன் தாஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸும் மிஸ் அவுட் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால் வந்து அந்த கேட்டகரியில் இது பண்ணுறேன். சுப்மன் கில் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு அவரை கேப்டன் நான் போட்டிருக்கேன். மெஹதி ஹசன் மிராஜ் வைஸ் கேப்டன். ஏன்னா பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால் அவரை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். மித்தபடி கம்ப்ளீட்டாக இந்தியன் டீமுக்கு ஃபேவரபுளாக தான் போயிருக்கேன். டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய 4 பேட்டர்ஸ், இன்ஃபேக்ட் 5 பேட்டர்ஸ் அப்படி சொல்லலாம். கேஎல் ராகுல் மட்டும் இல்லை. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு சேஃபர் சைடான ஒரு டீமு.
இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு டீமு. ஸோ இது வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், மினி கிராண்ட் லீக் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் அந்த கேட்டகரி அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நஜ்முல் ஹசன் சாண்டோ ரீசெண்டாக மேட்சஸ் எதுவும் ஆடலை, பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் அவரை நான் பிக் பண்ணியிருக்கேன். ரோஹித் சர்மா, விராட் கோலியை ட்ராப் பண்ணியிருக்கேன். கேப்டன் மெஹதி ஹசன் மிராஜ், வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா, சுப்மன் கில்லை ட்ரை பண்ணலை. ஸோ இதுக்கான காரணமும் அதான். ஃபார்ம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் நியூ பாலில் டஸ்கின் அகமத் கட்டாயம் கொஞ்சம் வந்து ட்ரபிள் பண்ணுவார் பேட்டர்ஸ். ஸோ அதனால் வந்து சுப்மன் கில்லை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காம அதே மாதிரி இந்த டன்சிம் ஹசன், சைகிஃப் இவங்கெல்லாம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஓரளவுக்கு ரிஸ்க்கான டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் மினி கிராண்ட் லீகு, அதுக்கப்புறம் வந்து ஜிஎல் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் இந்த மேட்சுக்கான என்னுடைய டீமு. நான் ஃபைனலுக்கான ஸ்மால் லீக் டீம் நான் எந்த டீமை போட்டு விளையாடுறனோ அந்த டீமை வழக்கம் போல் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விகே டீம்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி. அண்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். உங்களுக்கு என்ன குறைகள் நிறைகள் என்ன இருந்தாலும் வந்து அதை சொல்லுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் மாற்றிக்கலாம். உமன்ஸ் ப்ரீமியர் லீக் அந்த மேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கான டீம் மட்டும் டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருங்க. அது வேணுங்கிறவங்களும் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.